ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக அரசோட அனைத்து திட்டங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் அனைத்து துறை சார்ந்த திட்டம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக குறிசாக ரைஸ் பண்ணலாம். இப்போ இந்த வெப்சைட் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் நலமா .tn-government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இதுதான் ஒரு புதிய வெப்சைட்டாக தமிழக அரசு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக நம்முடைய சிஎம் இருக்கார் பாருங்க, அவர் எல்லா ஸ்கீம் குறித்து பொதுமக்கள்கிட்டையும் சரி அல்லது சம்மந்தப்பட்ட துறை ஆஃபீஸும் சரி டைரெக்டாக பார்த்தா கால் மூலமாக பார்த்தா பேசி அந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் இந்த திட்டத்தின் இந்த வெப்சைட்டுக்கான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கான எல்லா திட்டம் குறித்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது குறித்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஸ்கீமுமே எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க அதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அடிப்படையில் அந்த ஸ்கீம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நோ மோர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அந்த ஸ்கீம் பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். மெயில் கொடுத்துருக்காங்க, மெயிலுக்கும் நீங்கள் பண்ணி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் மூலமாக ஒவ்வொரு துறை வாரியாக உள்ள திட்டம் பற்றி தெரிஞ்சுக்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, அனைத்து துறை திட்ட வரும்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழநலத்துறை இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா எஸ்சி/எஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் என்னமான ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி திட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டம் எல்லாமே, ஸோ எஸ்சி/எஸ்டி சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு எல்லா ஸ்கீமையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கல்வி உதவித்தொகை வேணும்னா ஸோ ஃபஸ்ட் இருக்க அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு பார்த்தா யார் அப்ளை பண்ணலாம், ஸ்கீமுக்கான பெயர் என்ன, அந்த ஸ்கீம் பெறுவதற்கான தகுதி, அந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது, மனுதாரர் என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான வெப்சைட் என்ன, எந்த ஆஃபீஸரை நீங்கள் தொடர்பு கொள்ளும், அதுக்கான டிபார்ட்மெண்ட் என்ன, வெப்சைட் என்ன, எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டையும் சொல்லலாம். ஏன்னா எல்லா ஸ்கீம் பற்றியும் இது மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கும் திட்டம் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு எவ்வளோ என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்னமா டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து எந்தமான ஸ்கீம்லாம் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி வருவாய் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பல்வேறு வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பென்ஷனுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா பார்த்தா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த துறை சார்ந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இளைஞர்னா அதுலேயும் உங்களுக்கு பல்வேறு வகையான ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சாம்பியன்கள் உருவாக்கும் திட்டம், அந்த மாதிரி நிறையா திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தா புதிய திட்டங்கள் என்ன இருக்கோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து துறை அப்படின்னா இதில் பல்வேறு வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ புதுசாக பார்த்தா இலவச பயண அட்டை எப்படி விண்ணப்பிக்கிறது, ஸோ எந்தமான இருக்குது எல்லாமே பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரீஜன் துறை வாரியாகவும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். உங்களுக்கு துறை சார்ந்த எந்த ஸ்கீம் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணலாம், எந்தமான எலிஜிபிலிட்டி, எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணலாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி தமிழக அரசு ஏதாச்சும் லேட்டஸ்ட் நியூஸாக கொடுக்குறாங்க, அதனால் புகைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா கேதர் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துறை சார்ந்த கம்ப்ளைண்ட் வேணும்னா உள்நுழைக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பொதுமக்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் பெயர் கொடுத்து உள்நுழைக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சம்மந்தப்பட்ட துறை மீது கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். இப்போதைக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தா சரியாக ஒர்க் ஆகல, சர்வீசஸ் இருக்குது. போக போக கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு துறை சார்ந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் டேரெக்டாக தாராளமாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கு இந்த வெப்சைட்கான இன்ஃபர்மேஷன்ஸாக அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வெப்சைட் தான். ஏன்னா எல்லா ஸ்கீமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வெப்சைட் நீங்கள் அன்றைக்கி விசிட் பண்ணி பார்த்துட்டு தேவையான ஸ்கீம் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆக பாருங்கள்.
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.